ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு செட் கார் டெக் ஆட்டோஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய டாடா டியாகோவோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ். ஸோ இந்த காரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த டாடா டியாகோ XZ A+ மாடல் வாங்கி ஒரு 3.5 years கிட்ட ஆகிடுச்சு. அண்டு சொல்லப்போனால் இப்போ தான் வந்து அந்த காரோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அதோட குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இந்த வீடியோவில் என்னென்ன இஷ்யூஸ் எப்படி இருக்குது, என்னென்ன குவாலிட்டி இஷ்யூஸுங்கிறத பற்றி இதில் பேசலாம். ஸோ இந்த டாடா டியாகோ XZ A+ கார் வாங்கி 3.5 years ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த கார் இஸ் இந்த ஸ்டாக் கண்டிஷன். நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் நான் போடலை. பிகாஸ் நான் வந்து யூஸ்வலாக எப்போவுமே கார் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அண்ட் ஐ டோன்ட் லைக் ஆடிங் எனி எக்ஸ்ட்ரா கிமிக்ஸ் ஆர் ஆக்சசரிஸ். ஸோ இப்போ வரைக்கும் நான் இந்த டியாகோவில் வந்து சீட் கவர், ஸ்டீரிங் கவர்ஸ் எதுவுமே நான் போடலை. பிகாஸ் ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி கார். அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே வந்து இதோட குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைஸ், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் எனி ஆஃப் யூ நீங்கள் யாராவது டாடா கார் நீங்கள் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, எனி யூஸ்டு கார், எனி நியூ டாடா கார், பீட் எனிதிங், ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஹாவ் இட் இன் யுவர் பேக் ஆஃப் யுவர் மைண்ட் தட் இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பட் மேக் ஷூர் தட் நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். பிகாஸ் இது வந்து மற்ற காரில் வந்து எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் டாடா காரில் வந்து எனக்கு வந்து இந்த டியாகோவில் வந்து 3.5 yearsலேயே வந்துருச்சு. ஸோ நம்ம என்னென்ன இஷ்யூஸுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னா வந்து இந்த ஸ்டீரிங்கோட அவுட்டர் லேயர் இதான். டாட்டாவோட குவாலிட்டி பார்த்துங்க. இந்த ஸ்டீரிங்கோட அவுட்டர் லேயர் வந்து வெளியிலே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்சல் ட்ரே பார்க்குறீங்க. ஸோ இதில் அந்த ரைட் சைடு ஆஃப் தி பார்சல் ட்ரேயில் வந்து உள்ள அந்த இன்டீரியர் பிளேட் இருக்குல்ல, அது வந்து வெளில வந்துருச்சு. அண்டு அது எப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலும் அங்கே இருக்கிற ஒரு இன்டீரியர் அந்த பிளேட்டு அதுவும் வெளியில் வந்துருச்சு. அண்ட் இதை நான் வந்து புஷ் பண்ணியும் பார்த்துட்டேன். இது வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. அண்டு சர்வீஸ்லேயும் கேட்டு பார்த்தாச்சு, அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஸ்டிங் இஷ்யூ. ஸோ வண்டியில் இருக்கிற டயர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டயர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல அந்த நட் அண்ட் போல்ட்டில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3.5 yearsலேயே வருது. இதோட ஹைலைட்டான விஷயம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தி குவாலிட்டி இஷ்யூஸ், டாடா காரை வந்து குறைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்டெபிலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அது ஒன்றும் குறை இல்லை. அண்ட் டாக்கிங் அபவுட் தி பட்ஜெட் ஆல்சோ, டாட்டா வந்து கொஞ்சம் இட் இஸ் அண்டர் தி பட்ஜெட் செக்மெண்ட். பட் இந்த டியாகோ ஐம் நாட் ஷுர் வெதர் இப்போ நான் வாங்கும்போது இந்த டியாகோ XZ A+ மாடல் வந்து இட் வாஸ் அரவுண்ட் 7.3 lakhs ஆன் ரோட், டாப் எண்ட் மாடல். பட் இப்போ ஐ திங்க் தி ப்ரைஸ் ஆஃப் கான் அப். இப்போது அது வந்து இந்த டியாகோ வந்து பட்ஜெட்டில் இருக்கான்னு தெரியல. பிகாஸ் இந்த சேம் பட்ஜெட்டில் வந்து நிறையா அந்த காம்பேக்ட் ஸோ கால்டு காம்பேக்ட் SUV கிராஸ் ஓவர்ஸ் நிறையா வந்துருச்சு. யா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் குவாலிட்டி இஷ்யூஸ், இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த பில்ட் குவாலிட்டிலாம் டாடா கார்ஸில் வந்து இட் வில் பி குட். ஸோ அதெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது.